கவின் டீல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாக்கத்தில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு வேக்கண்ட் லேண்ட் தான். ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, 40 அடி ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடு அப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் லெஃப்ட் திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் மியாட்டுக்கு போகலாம். மியாட்டு போய் ஜாயிண்ட் ஆகுங்க. டிஎல்எஃப்க்கு பேக் சைடுன்னு சொல்லலாம். காசா கிராண்டு பெருசாக ஒரு லேஅவுட் பண்ணியிருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை காஃபி ஷாப் எது போட்டாலும் வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து காசா கிராண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கிறதால நல்லாவே சேல் வந்து நல்லாயிருக்கும். ரெண்ட்டுக்கும் நல்லாவே வருவாங்க. இதுதான் அந்த ரோடு. நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து பற்றி இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் போயிட்டே இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லி காம்பவுண்டடு. பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூட ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பக்கத்தில் எதுவும் கமர்ஷியல் வராது. ஏன்னா பக்கத்தில் கோயில் இருக்கிறதால எதுவும் கமர்ஷியலாக உங்களுக்கு வந்து எதுவுமே பில்டிங் எதுவும் வராது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பிபிசிஎல் வந்து கேட்டட் கமிட்டியும் இருக்குது. வில்லா கேட்டட் கமிட்டியும் இருக்குது. பாருங்கள் வெஹிக்கிள் எவ்வளோ போயிட்டே இருக்குன்னு. ஏன்னா இது ஒரு ஷார்ட் ரூட்டும் கூட. மியாட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு இந்த ரூட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. காசா கிராண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான். 40 அடி ஃப்ரண்டேஜ், பேக்கில் 48, கொஞ்சம் ஒரு 10 அடிக்கு ஏதோ ஒரு 4 அடிக்கு மேலே கோர்ஸ் இருக்குது. பின்னாடி ப்ராப்பர்ட்டிலாம் நல்லாவே கோர்ஸ் இருக்குது. 40 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி லென்த்து, அது 44 அடி பேக்கில் இருக்குது. 58 அடி லெஃப்ட்டில், அதாவது கோயில் சைடில் வந்து 58 அடியும், இந்த சைடில் 42 அடியும் இருக்குது. கிட்டத்தட்ட 10 அடிக்கு கோர்ஸ் இருக்குது. 40 அடி ரோடு, பட்டா லேண்டு தான். பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78 லேக்குக்கு லோன் இருக்குது. ட்ரைனேஜ் மெட்ரோ ஓடுற அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் எதுவும் பார்க்க முடியாது இப்போதைக்கு. வெளியிலேருந்து தான் பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியலாக சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு, சின்னதாக ஒரு ஷோரூம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. பட்டா லேண்டு. அப்புறம் இல்லைன்னா கமர்ஷியலாக நீங்கள் வாங்கிக்கலாம். பக்கத்தில் கோயில் இதில் எப்போயுமே இது வந்து பில்டிங் எதுவும் எழும்பாது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். எல்லா பக்கமும் காற்று வரும். பில்டிங் நீங்கள் கட்டினீங்கன்னா 3 பக்கமும் காற்று வரக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா பின்னாடி கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. அங்கேயும் எதுவும் பில்டிங் வராது. அவங்களும் ஒரு கோயில் பின்னாடி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் அதுலேயும் வராது. ஃப்ரண்ட்டில் ரோட் சைடு எதுவுமே வராது. நல்ல ஒரு கமர்ஷியல் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் பில்டிங் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உடனே வந்து புக் ஆகிடும் ரெண்ட்டு. அந்தளவுக்கு வந்து ப்ரைம் லொக்கேஷன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.25 crore வருது, 2.24 crore வருது. பின்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. பட் கேப் இருந்தாலும் நீங்கள் பில்டிங் கட்டும்போது தள்ளி போகிறது, ஏதாவது பே பண்ணால் தள்ளி போட்டுருவாங்க. இந்த பக்கமும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி கோர்ஸ் எப்படி இருக்குன்னு. பின்னாடி சின்ன காவா போகுதுன்னு நினைக்கிறேன் மைனஸ் பாயிண்ட்டு. பின்னாடி நம்ம பார்த்துருவோம். ஓகே, பின்னாடி ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. பின்னாடி சின்னதாக ஒரு காவா போகுது, சின்ன காவா போகுது. பட் அது நீங்கள் விழுகிற ட்ரைனேஜ் எல்லாத்தையும் நீங்கள் பேக்கில் விட்டுக்கலாம். இதுதான் ப்ராப்பர்ட்டி. சைட்லேயே வந்து காமிச்சிட்டேன். பின்னாடி கோவிலுக்கும் இந்த பில்டிங்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன காவா போகுது. இவங்களும் பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. காசா கிராண்டே ஒரு பெரிய பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. 2.24 crore வருது. ஸ்லைட்லி நெகோஷியபிள். டாக்குமெண்ட் வந்து நல்ல டாக்குமெண்ட். ஏன்னா பேங்க்கில் லோன் இருக்குது. அதனால் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் டீல்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள ரெண்டுக்கு தான் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.